அப்புறம் தேட்டரை பற்றி வெங்கடேசன் அவளை 10 ரூபாய்க்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டீயே 25 ரூபா. டிக்கெட் ஏன் 10 வருஷம் படம் எடுத்தவங்க ரோட்டில் ஏற்கனவே நம்ம ரோட்டில் தான் நிற்கிறோம். படம் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10,000 கல்யாண மண்டபத்தில் பேசியிருக்கிறோம். அந்த மண்டபம் முழுக்க எப்பெல்லாம் கல்யாணம்லாம் இல்லையா அப்போல்லாம் தெரியாத சொல்லி 75 ரூபா டிக்கெட் ஏசிக்கும், சாதாரண டிக்கெட்டுக்கு 50 ரூபா பேசியிருக்கோம். அதில் ஸ்நாக்ஸ்லாம் நம்பர் எடுத்துகிட்டு போகலாம், பைக்குக்கு மட்டும் 10 ரூபா அப்படிங்கிற மாரிலாம் பேசி ஒரு கண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ள முடிச்சு எல்லா மட்டும் போய் ஒரு மீட்டிங் பண்ணி அது மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி பேசி, ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 10,000 கல்யாண மண்டபம்னா ஒரு தேட்டர் 50 ரூபா 10 3 ஷோ ஃபுல்லாக ஒரே படம் தான். மேட்டி நைட்டு 3 ஷோ. ஆமாம், பார்த்தே ஆகணும். ஆமாம், நீ குடிக்கிறியோ குடிக்கலையோ உழுவுலியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீ எப்போனாலும் மண்டபத்தில் இருந்தான். தண்ணி அடி உள்ள விட மாட்டோம், தம் அடிக்க விட எப்போனாலும் என்ன திருட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதனால 10 ரூபாயில டிக்கெட் போட முடியாது. 60 ரூபா 75 ரூபா போட்டால் பிடிச்ச ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா 10,000 தமிழ்நாட்டில் 10,000 திரையரங்குங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 திரைனா கூட ஒரு 3 கோடி ரூபா வரும் வாரத்துக்கு. அந்த 3 கோடி ரூபாயில் ஒரு 50 லட்ச ரூபா தேட்டர் வாடகை போனாலும் பாதி கவர்மெண்ட் போனாலும் பாதி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டினால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு பிடிச்சல வாழ வைக்கலாம். அந்த இது கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த முயற்சி எடுத்துருக்கோம். அந்த ரூபா. ஆனால் 10 ரூபாய் டிக்கெட் போட்டோம்னா சினிமாலாம் எடுக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். வாய் வச்சு சும்மா இல்லாம திடீர்னு 10 ரூபா சொல்லுங்க, 10 ரூபா 10 ரூபாவால எவ்வளவு பிரச்சனைங்க வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சும்மா இருங்க நீங்க வேற. என்ன ஆயிட்டா 3-4 மினி தேட்டர் ஆரம்பிச்சு போட சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா 4 ஷோ இந்த படம் பார்த்து அருமையானது. எனக்குள்ள இருந்த விஷயம் அது. 50 ரூபா டிக்கெட்டுங்கிறது நல்ல ரீசனபிளான விஷயம். அப்புறம் உணவுப் பொருளை தேட்டருக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு இப்ப உள்ள எல்லா தேட்டருக்கும் நீங்க அனுமதி கொடுத்தா இன்னும் படம் நல்லா இருக்கும், படம் நிறைய பேர் பார்ப்பாங்கிறது என்னுடைய அன்பு. ஓகே. அப்புறம் நேற்று நான் காந்தார படம் பார்க்க போனேன். என்னோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போயிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இது நான் போகிற மாதிரிலாம். நேற்று மட்டும் ஆஃபர் 500 ரூபாயா அன்லிமிட்டட்னாங்க. பிச்சாபுரி இப்போ கூட நைட்டு 12 மணிக்கு போய் எவன் சோளத்தை தும்மா தமிழில் அதை 5 பாயிண்ட் வச்சு தின்னுட்டுறாங்க. வேறு வழி இல்லையா, சும்மா கிட்ட பின்னால் குடிப்புங்கிற மாரி எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்ச பாய் இப்போ முடியல போகுதுங்கிற. அதனால் சில தேட்டரில் அந்த மாதிரி செய்கிறாங்க. தேட்டருக்காலும் கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி அந்த கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் 100 ரூபாய்க்கு போகிறாங்க டிக்கெட். கமலா தேட்டரு, ரோகிணி தேட்டரு, காசிலாம் காசி தேட்டர் பார்த்துல அந்த மாதிரி அவங்களும் இப்போ செய்யும்போது நம்மளுக்கு படம் போய் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதுதான் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து பிவிஆரில் போகிறமால 500 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய் பாப்கார்ன் நேற்று கொடுத்துருக்காங்க. பாராட்டணும் அதை. ஏன்னா அது செலவே ஏற்று செலவு உண்மையிலே மேடம் அவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய பக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. தின்னுட்டே வந்து வாங்கிக்கலாம்னு ஒரு பக்கம் பின்னாடி போன சொல்லி முன்னாடி போன சொல்லி வாங்கி தந்துட்டு இருந்தாங்க.